இப்போ நம்ம அணுவை பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோம். அணுவை நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ளே அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ 4 விதி சொன்னேன்ல, 4 விதி, இந்த செல்ஃபு சி எஸ்ஆர் இப்போ 4 விதி வச்சோம்னா குடும்பத்தில் அப்ளை பண்ணலாம். இப்போ குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மனைவிங்கிறது என்னது? நேர்மறை சுழற்சி ஆற்றல். கணவன் எதிர்மறை சுழற்சி ஆற்றல். 2 பேருக்கும் பொதுவாக வாழ்கிறாங்களே, வாழ்க்கைன்னு வாழ்கிறாங்களே, அந்த வாழ்க்கை வந்து இந்த உயிர் தானே, அந்த வாழ்க்கை உயிர் அப்படிங்கிறதுனால அதை வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம்? சீன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அதில் எனர்ஜி, இப்போ 2 பேர் சேர்ந்து வாழ்றாங்க, எனர்ஜி எல்லாம் வாழுது. அப்போது அவங்களுக்கு அடிப்படை தேவை, அவரோட அப்பா அம்மா, இந்த பிரபஞ்சம், அந்த சுற்றி உள்ள பஞ்சபூதங்கள், இது எல்லாம் என்னவா இருக்குது? செல்ஃபாக இருக்குது. இதெல்லாம் என்னவா இருக்குது? செல்ஃபாக இருக்குது. அப்போது அவங்க செல்ஃபுங்கிறது அவங்களுக்கே தெரியாது. இப்போ அப்பா அம்மா குடும்பங்கள் தெரிஞ்சால் அப்புறம் தெரியறதில்ல, தாத்தா பாட்டி தெரியறதில்ல, இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம வரக்கூடிய பஞ்சபூதங்கள் தெரியறதில்ல. பிரபஞ்சம் நமக்கு என்னென்னமோ கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது போல எதில் நடக்குன்னா ஒரு செல்ஃப் மாதிரி அந்த குடும்பத்துக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கு. சீனா அவங்க இயங்குறது. எப்படி இயங்குறாங்கன்னா தொடர்ச்சியாக ஒன்று அவங்க சம்பாதிக்கலாம், அல்லது செலவழிக்கலாம், சாப்பிடலாம், தூங்கலாம், ஒரு இயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. என்னது? சி. அப்போ நேர்மறைங்கிறது ஒரு பெண், எதிர்மறைங்கிறது ஒரு ஆண் சக்தி, ஒரு ஆண் மாதிரி. இப்போ இந்த ஆண் பெண் இணைஞ்சாங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு புதிய தோற்றம் குழந்தைகள் உருவாகுது. ஆண் பெண் என அதுலேயே என்ன ஆகுது? ஒரு நேர்மறை சுழற்சி ஆற்றல், எதிர்மறை சுழற்சி, புதிய ஆற்றல் என்னவாகுது? உருவாகுது. அது மட்டும் இல்லை, இதை வந்து நம்ம ஒரு இதாக சொன்னோம்னா, 1 2ஆகி 2க்குள் 1 உருவாகி 3 சேர்ந்து விளையாடி முத்தெடுத்து முக்களித்து 3 முதலிலிருந்து ஒன்றாகி விட்டனவே. அதாவது ஒன்றுக்குள்ளேருந்து என்ன ஆகுது? இன்னொன்று உருவாகுது. அப்புறம் அது 2 சேர்ந்து என்ன பண்ணுது? புதிய இதை உருவாகுது. அப்புறம் 3 சேர்ந்து நல்லா விளையாடுது. எல்லாம் விளையாண்டாலும் இதுக்கு என்ன இருக்குன்னா காலம், நேரம், தூரம், அளவு, ஒரு எண்டு பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அணு அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துக்கு இந்த வருஷம் தொடங்கி இந்த வருஷம் முடிவுங்கிறது அந்த ஒரு குடும்பத்தில் இருக்குன்னா அது ஒரு அணுவோட விதி. நம்ம என்னதான் பண்ணாலும் அந்த அணு விதியை விட்டு நம்ம என்ன பண்ண முடியாது? மாறுபட்டு வாழ முடியாது. தனித்தெல்லாம் என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. அப்படி நம்ம உடம்பை தனித்து எடுத்தாலுமே இந்த உடம்புக்குள்ளே என்ன இருக்குது? நேர்மறை சுழற்சி ஆற்றல் நம்ம உடம்போட வலது பாகமும், உடம்போட இடது பாகம் எதிர்மறை சுழற்சி ஆற்றலாகவும், நம்மளுடைய தலை இருக்குல்ல அது செல்ஃபாகவும், உயிர் காற்றுள்ள வந்து போதா அது வந்து சி, அதாவது தன்முனைப்பு ஆற்றலாக இருக்குது. அப்போது நம்ம அணு விதியை விட்டு தனிச்சு இருந்தாலும் அணு விதியை விட்டு நம்ம பிரிய முடியாது, குடும்பமாக இருந்தாலும் பிரிய முடியாது. இதே மாதிரி தான் துகள்களும் பார்ட்டிகளும், ஒரு ஹைட்ரஜன் பார்ட்டிகளும் ஒரு அயனி சேர்ந்தால் என்னென்னமே நடக்கும், எவ்வளவோ விதித்தன்மையில் மாறும். இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிகளும் சேர்ந்து புதிய உற்பத்திகள் என்ன ஆகுது? இந்த அணுவிலேருந்து உருவாகுது. நம்ம அடுத்து பேச போகிறது என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பிரபஞ்சத்தில் இது எப்படி அணு உருவாச்சு, அதோடைய பேசிக் என்ன, செல்ஃபுன்னு தான் சொல்லியிருக்கேன். இந்த செல்ஃபோட விளக்கத்தை சொல்லலை. செல்ஃபுக்குள்ளேயே 3 ஐட்டம் இருக்குது. செல்ஃபுக்குள்ளே என்ன இருக்குது? 3 ஐட்டம் இருக்குது. அதாவது 3 லோகங்களே இருக்குது, 3 உலகமே இருக்குது. ஒரு செல்ஃபுக்குள்ளே 3 உலகமே நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அங்கே இருக்குது. எப்படி நம்ம அணுவுக்கு பற்றி நமக்கு தெரியலையோ, நமக்குள்ள ஒரு செல்லை பற்றி எப்படி தெரியலையோ, நம்மளை தாக்குற வைரஸை பற்றி நமக்கு எப்படி தாக்கலையோ, அதே மாதிரி மறைமுகமாக ஒரு உலகமே 3 உலகமே இருக்குது. அந்த உலகத்துலேருந்து தான் இந்த உலகம் கிரியேட் பண்ணப்படுது. அதை நம்ம செல்ஃபில் வந்து அடுத்த செஷன் நம்ம அதை கண்டிப்பாக பார்ப்போம். நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.